ஏமா ஏதாவது வீடு வாசலா போய் பார்த்து கேட்டா பிச்சை போடுவாங்களா? பள்ளிக்கூடத்துல வந்து கேட்டா என்னம்மா கிடைக்கும்? கோச்சுக்காத தாய். பவுத்து பசிக்கு பிச்சை கேட்கணும்னா வீடு வாசல பார்த்து கேட்கணும். புத்தி பசிக்கு பிச்சை கேட்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு தானே தாய் வந்து கேட்கணும். நீ என்ன சொல்ற? தாயே, என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க வந்திருக்கேன் தாய். என்ன தாயி அப்படி பாக்குற? இல்ல, நீ உன் மகனை பள்ளிக்கூடத்துல சேர்க்க வந்திருக்கியா? ஆமா தாயி, எனக்கு அந்த ஆசை வந்தது நீ அன்னைக்கு சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தாய். நான் என்னைக்கு என்ன சொன்னேன்? தாயி, மனுஷாளுக்கும் மாட்டுக்கும் உண்டான வித்தியாசமே படிப்புல இருந்துதான் ஆரம்பமாவது. நம்ம எதிரில இருக்கிற பொருளை பாக்குறதுக்கு தான் இந்த கண்ணு, உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தையே பாக்குறதுக்கு படிப்பு தான் கண்ணுன்னு சொன்னீல தாய். சொன்னேன் தாயி, கடவுள் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, படிப்பு ஒண்ணுதான் கங்கண்ட தெய்வம்னு சொன்னியே தாயி. சொன்னேம்மா. தாயி, நீ அப்படியெல்லாம் சொன்னது மேசாதி பிள்ளைகளுக்கு மட்டும்தானா? இந்த குறத்தி பெத்த பிள்ளைக்கு இல்லையா தாயி? தாயி, என் பிள்ளையும் மத்த பிள்ளைகளை போல படிச்சு ஒரு வேலை வெட்டி பார்த்து மானம் மறுவாதையா பழைக்க கூடாத தாயி? எல்லாரும் பழைக்கணும், எல்லாரும் படிக்கணுமா? அது இருக்கட்டும், உன் பிள்ளைய நீ படிக்க வச்சு என்ன வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிற? தாயி, இவன் பெரிய போலீஸ்காரனா வந்து நடு ரோட்ல நின்னு போற வர பெரிய மனுஷங்க காரையெல்லாம் நிறுத்தணும். அது மட்டும் இல்ல தாயி, என் குறை கூட்டத்தையே இவன் படிக்க வச்சு போன தாயி. ஓஹோ, உன் புள்ளைய படிக்க வச்சு அவன் மூலமா உன் கூட்டத்தையே படிக்க வைக்கணும்னு நினைக்கிறியா? அதான் தாயி, அதான் தாயி, எனக்கு சொல்ல வரல, நீ சொல்லி போட்ட. சரி, நான் ஹெட் மாஸ்டர் சொல்லி உன் புள்ளைய சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கே, இன்னைக்கு உன் புள்ளைய இங்க விட்டுட்டு போ. ஆகட்டும் தாயி, நீ மகர ஆசையா இருக்கணும். அதோ அங்க இடம் இருக்கு, அங்க உட்காரு.